ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து கோவை மாவட்ட மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழர்களோட கலாச்சாரமும் இல்லை, அவங்களோட உரிமை பறிக்கப்பட்டால் அனைத்து இளைஞர்களும் மீண்டும் கூடுவோம் என்பதை கண்டிப்பாக நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். ஒற்றுமையாக இருந்து போராடணுங்கிறதுல அந்த தெளிவு வந்துருச்சு. ஸோ அதனால எங்களை வேற எந்த விதிலையும் பிரிக்க முடியாது. இந்த ஒரு 4 நாள் கூட்டிட்டாங்க, இவங்க இனி ஒரு 5 நாள் 6 நாளில் டயர்டாயிருவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குன்னு நினைப்பாங்க. நாங்கள் பசி பட்டினியால் மடிஞ்சாலும் அதாவது பார்த்தீங்கன்னா, வீழ்வது தமிழனாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். உலகத்திலே அதிக மரபணு தன்மை பொதிந்தவன் தமிழ. அங்க நீ கை வச்சிருக்கிற உள்ளுவதெல்லாம் வள்ளுவன் சொன்ன மாதிரி உயர்ந்த நோக்கத்துக்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். மத்திய அரசு அவசர சட்டம்னா என்னன்னு கேட்ட அரசு இன்னைக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கேன்னு. எதனால இத்தனை இங்கே விஓசி பார்க்கல இத்தனை மாணவர்களின் கூட்டத்தினால இதை அவசர சட்டமெல்லாம் ஒரு கண் துடைப்பு. எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்வு. அது நாங்கள் எப்படியாவது பாடி வாசலை திறக்கிற வரைக்கும் எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு அடிச்சிட்டிங்க, மாட்டை அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நாங்கள் பாட்டி சொன்ன கதையாக தான் இருக்கும். ஒரு புக்கில் படிக்க ஜல்லிக்கட்டுன்னு இருந்துச்சு, என் பையன் என்கிட்ட கேட்டானா ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, வாய் வழியாக தான் சொல்ல முடியும். கண்ணு முன்னாடி நான் பார்த்த உடனே என் பையனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு அடையாளம், தொலைஞ்சு போன அடையாளம். எனக்கெல்லாம் அது அப்படி நடந்துச்சுன்னா சத்தியமாக துப்பு தூங்கிடுவேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும், கண்டிப்பாக வேணும். இது எங்களோட அடையாளம், பாரம்பரியம், இது என்னோட உரிமை. அண்டை கலாச்சாரங்கள் வழிவகை செய்தது ஆடம்பரியம். ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட அத்தியாவசியம், பாரம்பரியம். பீட்டா மிருகவதைன்னு சொல்லி இதை தடை செய்தார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அது என்னோட பாரம்பரியம், என்னுடைய பண்பும் பாசமும் அரவணைப்பும் என்னுடைய சகோதரத்துவம் அனைத்துமே எனது காளையின் திமிழ் மேல் நான் துள்ளி விளையாடும் மழலை பருவத்திலிருந்து வந்ததுதான் அந்த வீரமும் அடையாளமும் எல்லாமே. சரிங்களா? அதனால அதை கண்டிப்பாக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களோட போராட்டம் எப்பவுமே எங்கள் தேசப்பிதான் காந்தி சொன்ன மாதிரி அறவழியில் மட்டுமே தொடரும், அகிம்சை எடுக்காது. எந்த வகையிலும் மாணவர்களோட போராட்டம் யாரையும் பாதிக்காது. எங்களோட கோரிக்கை என்னென்ன, அரசு சீக்கிரம் நிறைவேற்றி வைக்கணும் எங்களோட கோரிக்கை. நாங்கள் டெர்மினேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்களை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு கலைய மாட்டோம். எங்களுக்கு அவசர சட்டம் வந்தாலும் நிரந்தரமான சட்டம் தான் வேணும். தமிழனோட பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரத்தை அது ஒரு அடிப்படை உரிமைக்கே நாங்கள் இவ்வளோ தூரம் எங்களை போராடுற அளவுக்கு ஆக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப ஒரு அவநிலையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இது மாணவர் சக்தினால இது நடந்துக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கு அவசர தீர்வு வேண்டாம், நிரந்தர முடிவு தான் வேணும். காலையை காட்சி பொருளாக இல்லாமல் எங்களை நாங்கள் இப்போ நீங்கள் இந்த பொங்கலை நடந்ததை பார்த்துருப்பீங்க, அது வீரமாக வெற்றியாக நாங்கள் நடத்தியே தீர்வோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிரந்தர முடிவு தான் நாங்கள் தேவைப்படுதுன்னு ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழியோ அதை முயற்சித்தா மட்டுமே எங்களோட போராட்டம் கைவிடப்படும். அது வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்கும். அந்நியர் அடிமைத்தனத்திலிருந்து 1947 விடுதலை, அந்நியரின் பிரிவினை வாதத்தை அங்கீகரித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சி இல்லாத அரசியல்வாதிகளிடமிருந்து என்று விடுதலை என்று உணருங்கள், உறக்கச் சொல்லுங்கள். உணரட்டும் உலகம், மலரட்டும் அன்பு, வளரட்டும் மனிதநேயம். வந்தே மாதரம், வாழ்க பாரதம்.